இந்த வாரம் வெளிவந்திருக்க கருடன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து ஆர்எஸ் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கு. வெற்றிமாறன் தான் ரைட்டராக இருக்கார். யுவன் சங்கர் இசை நல்லாவே இருக்குது. இந்த படத்தில் வந்து யுவன் சங்கர் இசை பிஜிஎம்மோட இந்த படம் வந்து ஸ்டார்ட் எடுக்குது. சூரி, சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரக்கனி, மைம் கோபி, அப்புறம் வடிவுக்கரசி, இந்த மாதிரி ரொம்ப நல்ல ஒரு மெச்சூர்ட் ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, 2 ஃப்ரெண்ட்ஸு, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு விஸ்வாசியாக வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்காக அந்த விஸ்வாசி என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களமாக தான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கதைகள் வந்து ஆக்சுவலி வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். தளபதியில் ஆரம்பித்து பல படங்களில் இந்த மாதிரி பார்க்குறோம். ஸோ தளபதி படத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு விஸ்வாசி மாதிரி மம்முட்டிக்கு இருப்பார். அந்த மாதிரியான ஒரு ரோல் ஆஃப் எலமெண்ட் தான் இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து கதை என்ன தான் பழசாக இருந்தாலும் அதை எடுத்திருக்க விதம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் வந்து கதை அந்த விஸ்வாசி அப்படின்னு ஆரம்பித்தாலும் எண்டோட கிளைமேக்ஸில் வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருக்குது. சூரி இந்த படத்தில் எல்லோரும் சொன்ன மாதிரி நல்லா அற்புதமாக தான் நடிச்சிருக்காரு. ஸோ சசிகுமார் ரொம்ப ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் தனக்கான ஒரு தன்மையோட அது கரெக்டான ஒரு அளவோடு வந்து சசிகுமார் நடிச்சிருக்காரு. உன்னி அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ரோலில் நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். நின்று நிதானித்து செய்கிற ஒரு ரோலில் வந்து உன்னி வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சமுத்திரக்கனி அவருமே வந்து ஒரு பொலிட்டீஷியனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு 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 என்ன சொல்கிறது, ஹெல்ப்னு சொல்ல முடியாது, அவர் பொலிட்டீஷியன் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுற ஒரு ரோலில் வந்து சமுத்திரக்கனி இருக்கார். ஸோ அவருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அவருக்கு சீன்ஸ் கொடுத்துருக்கலாம். அவரோட சீனெல்லாம் ஏதோ எடிட்டிங் சரியாக இல்லாத மாதிரி தெரியுது, அப்படியே பிட்ஸ் அண்ட் பீசஸில் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அவரும் நல்லாவே நடிச்சிருக்காரு. வடிவுக்கரசி எல்லாரோட நடிப்புமே நல்லா இருக்குது. ஸோ கதைக்களம் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் இயரில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற காஸ்டியூம்ஸு, கேஸ்டிங், கலர்ஸ் இந்த இதெல்லாமே ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட பலம் அப்படின்னும் நம்ம வந்து இந்த சூரியை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ சூரியோட நடிப்பு வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் நல்லா மிளிரிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே விடுதலை மூவி படம் பார்த்தோம், அதில் ஒரு நல்ல ஒரு ரோலில் இருந்தார். அதே மாதிரி இந்த படத்துலேயும் அவர் தனக்கு கொடுத்த அந்த ரோலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். ஸோ தட் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலர் ஸ்ட்ரீம் போகாமல் கொஞ்சம் வேறுபட்ட கதையாக தான் இந்த படம் வந்து இருக்குது. எஸ்பெஷலி அந்த கதை வந்து நகரும்போது தான் நமக்கு அது புரியும். ஸோ இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கு சொல்லலை, ஏன்னா அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ இது கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுமா அப்படின்னா ஃபேமிலியோடு போகலாமான்னா போக முடியாது. ஏன்னா கொஞ்சம் வெட்டு குத்து அந்த ரத்தம் அந்த மாதிரிலாம் சிலது இருக்கும். பட் கதை வந்து நல்லாயிருக்கும். எல்லாரோட நடிப்புகளும் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஸோ சூரி வந்து இந்த படத்தில் வந்து கருடனா இல்லை கழுகா அப்படிங்கிறது நீங்கள் படத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. இசை வந்து நமக்கு ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கு. அந்த பிஜிஎம்மில் இருந்து பாட்டுலேருந்து எல்லாமே கொஞ்சம் கேட்குற மாதிரி ரொம்ப நல்லாவே தான் இருக்குன்னே சொல்லலாம். இந்த படம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவார்ட்ஸ் வாங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்களம் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது. கதைக்களம்ன்றதை விட அவங்களோட நடிப்புகள், அந்த நடிகர்கள் நடிகைகளோட நடிப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஸ்வேதா அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப நிதானமாக நடிச்சிருக்காங்க. நெடுஞ்சாலை படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் சொல்லிக்கிற ரேஞ்சில் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ஸ்டோரி லைன் வந்து நிஜமாகவே நல்லாயிருக்கு. அதை வந்து அவங்க நல்லா உள்வாங்கி கரெக்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆக்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த படங்களோட விமர்சனத்தோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.